வணக்கம் ஹோமிஸ். எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்டை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம போக வேண்டிய வெப்சைட் வந்துட்டு ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்னு டைப் பண்ணாலே வந்துடும். ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் போயிட்டு நம்ம அந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசருங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கணும். வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். ஸோ நம்ம இன்னொன்று மெத்தட்லேயும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலிஜே இருக்குன்னா இன்டெலிஜே கம்யூனிட்டி எடிஷன் இருக்குது. ஸோ இன்டெலிஜே கம்யூனிட்டி எடிஷன்லேயே நம்ம பண்ணலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் நியூ கொடுத்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இப்போ எனக்கு ஸ்ப்ரிங் வேணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இப்போ ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் கொடுத்தேன் அப்படின்னா இன்டெலிஜே அல்டிமேட் கேட்பான். அதாவது காசு கொடுன்னு கேட்குறான். ஸோ இதனால் நான் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாங்கிறது வந்துட்டு ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், மேவனில் பண்ண போகிறோமா கிராடில் பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டு. ஸோ மேவன் அண்ட் கிராடிலுங்கிறது ரெண்டு பில்ட் டூல்ஸு. பில்ட் டூலுங்கிறது என்னன்றதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஸோ இப்பொழுதைக்கு நான் யூஸ் பண்ணுறது மேவன். இப்பொழுதைக்கு மேவன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பில்ட் டூல்னா என்ன, எதுக்காக இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன லாங்குவேஜ், நம்ம எப்பயும் போல் ஜாவா செலக்ட் பண்ணிட்டேன். அதேமாதிரி ஸ்ப்ரிங் பூட் வேர்ஷன் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இந்த ஸ்னாப்ஷாட் வேர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ லேட்டஸ்ட்டாக உள்ள நார்மல் வேர்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் 34. அதேமாதிரி இந்த குரூப் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் நேம் என்ன வைக்கலாம் அப்படின்னா, நான் வந்துட்டு com.thrajன்னு வச்சுக்கிறேன் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அதேமாதிரி வந்துட்டு ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறதுனால நான் ஆர்டிஃபேக்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் நேம் ஆர்டிஃபேக்ட் நேம்னா என்னென்னா, இந்த குரூப் நேம் இந்த com.thrajன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த com.thrajங்கிற இந்த குரூப் நேம் கீழே தான் வந்துட்டு இந்த மொத்த அப்ளிகேஷனுமே ரன் ஆகும். ஸோ அதனால தான் இந்த குரூப் நேம் கொடுத்துருக்கோம். ஆர்டிஃபேக்ட் நேமுங்கிறது வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனோட நேம் வந்துட்டு ஆர்டிஃபேக்ட் நேம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் வேண்டாம். ஸோ நான் சொன்னேன்ல com.thraj.management. ஸோ இந்த குரூப் நேம் ப்ளஸ் ஆர்டிஃபேக்ட் நேம் இது சேர்ந்து தான் நம்மளோட பேக்கேஜ் நேம் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ இந்த ஃபைலை வந்துட்டு நீங்கள் ஜார் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேரில் தான் வந்துட்டு உங்களுக்கு வெளில வரும், அதாவது பேக்கேஜ் நேம். அதேமாதிரி பேக்கேஜ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஜாரா வேணுமா வாரா வேணுமா. ஜார் மீன்ஸ் ஜாவா இருக்குது, வார் மீன்ஸ் வெப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஜார்ன்னு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு இப்பொழுதைக்கு ஜார் தேவை. வெப்பார்கேவுங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டானது, நான் அப்புறமா உங்களுக்கு என்னன்றது சொல்கிறேன். ஸோ இப்பொழுதைக்கு நமக்கு ஜார் பேக்கேஜிங் தான். ஜார் பேக்கேஜிங் மீன்ஸ் நீங்கள் எதை பேக் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஜாராக பேக் ஆகும். அதாவது இந்த பேக்கேஜிங்கும் நான் என்னென்னு சொல்கிறேன், ஜார் ஃபைல்னா என்னென்னு நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோஸில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஜாவா வந்துட்டு வேர்ஷன் கேட்குறாங்க. 17 இருக்குது, 23 இருக்குது. 23 கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குது, 17 கொஞ்சம் பழசு. ஸோ நான் 21 செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ தான் முக்கியமான விஷயம் டிபெண்டன்சிஸ்ங்கிறது பேசிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்ப்ரிங் கோர்னு சொன்னேன் தெரியுமா, ஸ்ப்ரிங் கோர் மாதிரியே ஸ்ப்ரிங் பூட்டுக்கு ஸ்ப்ரிங் பூட் இருக்குது, ஸ்ப்ரிங் க்ளவுட் இருக்குது, ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி டேட்டா ஜேபிஏ இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கோடாக எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கோடை வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம டிபெண்டன்சியாக இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஜார் ஃபைல்ஸாக இருக்கும். அதை நீங்கள் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணாமல் நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு என்ன டிபெண்டன்சி வேணும், நம்ம வெப் அப்ளிகேஷன் தான் பேக் அண்ட் வெப். அடுத்து நான் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ண போகிறேன். எனக்கு ஸோ ஜேபிஏ ஜாவா பெர்சிஸ்டன்ட் ஏபிஐ வேணும். ஸோ ஜேபிஐ ஒன்று ஆட் பண்ணிட்டேன், ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஐ ஒன்று ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நான் பேக்கெண்டு என்ன டேட்டா பேஸ் வச்சுருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு MySQL சொல்கிறேன். ஸோ MySQL டிரைவர் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். MySQLக்கான டிரைவரை நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நமக்கு தேவையானது இந்த டெவ் டூல்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த டெவ் டூல்ஸ் எதுக்குன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். எதுக்கு இந்த டெவ் டூல்ஸ் யூஸ் ஆகும், எதுக்கு இந்த டிபெண்டன்சி யூஸ் ஆகுன்ட்டு நான் உங்களுக்கு கோட் பண்ணும்போது சொல்கிறேன். உங்களுக்கு அதில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ டெவ் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங் வெப், ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ, MySQL டிரைவரு, ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த எல்லா டிபெண்டன்சியுமே இந்த ஸ்ப்ரிங் வந்து நமக்காக எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். தட் மீன்ஸ் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஃபைல் ஸ்ட்ரக்சரில் காட்டுறேன் எங்கெங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும், என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசரை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். தட் மீன்ஸ் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் எனக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிட்டேன், கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜென்ரேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் ஃபோல்டரே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டரை வச்சு நீங்கள் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன். டவுன்லோட்ஸில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு நான் மேனேஜ்மெண்ட் 1.6. தட் மீன்ஸ் நான் இப்பொழுதைக்கு இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டுங்க. ஸோ இதுதான் நம்மளோட மொத்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், டெர்மினலில் ஓப்பன் பண்ணுறேன்.
டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஸோ இப்பொழுதைக்கு நீங்க இங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் டெர்மினல் வந்துருச்சா? இப்போ இந்த டெர்மினலுக்குள்ள போயாச்சு. இங்க போனதுக்கப்புறம் ஐடியா டாட் நீங்க ஒழுங்கா நான் சொன்ன மாரி IntelliJ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஐடியா டாட்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த ஃபோல்டருக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு IntelliJ ஓப்பன் ஆகும். ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட்ன்னு கேட்குது பார்த்தீங்களா? ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நியூ விண்டோ குடுத்தீங்கன்னா, புதுசா ஒரு விண்டோல ஓப்பன் ஆயிடும். நான் சொன்ன ப்ராஜெக்ட் எனக்கு இப்போ ரைட் சைட்ல ஓப்பன் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைட்ல ஓப்பன். ஸோ இதுதான் நண்பர்களே ப்ராஜெக்ட் கிரியேஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபைல் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி இருக்கு ஃபைல் ஸ்ட்ரக்சர், எதுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன ப்ராப்பர்ட்டி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தேங்க் யூ.